சாந்தி. அவ்யக்த சமிக்கை 13 மே 2026. இன்னைக்கு பாபா நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறாருன்னா, अपने आप को चेक करो, हर शक्ति का, हर प्राप्ति का, हर गुण का अनुभव है. பாபா சொல்றாரு, நீங்க அந்த சக்திகள் பிராப்திகள் குணத்தினுடைய லிஸ்ட் எடுத்துக்கோங்க. பணிவாக இருப்பது அதை ஒரு நாள் செக் பண்ணுங்க. தைரியமாக இருப்பது அதை ஒரு நாள் செக் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு குணம், ஒவ்வொரு சக்தி, பரமாத்மா பிராப்திகள், இது எனக்கு எவ்வளவுதான் எனக்குள்ள நான் சேகரிச்சு வச்சிருக்கிறேன், இதை செக் பண்ணுங்க. अगर अनुभव की अथॉरिटी है तो कोई भी परिस्थिति अनुभव की अथॉरिटी के आगे कुछ भी प्रभाव नहीं डाल सकती. ஏன்னா இந்த பொருள் இப்படிதான், நெருப்புனா சுடும், எனக்கு தெரியும், அனுபவம் இருக்கு. இந்த ஜாங்கிரினா இனிப்பா இருக்கும், அனுபவம் இருக்கு. மிளகாத்தூள்னா காரமா இருக்கும், அனுபவம் இருக்கு. எந்த ஒரு விஷயத்தினுடைய அனுபவம் எனக்கு இருக்கோ, அப்ப யாராவது மிளகாத்தூள் ஸ்வீட்டா இருக்குமே சொன்னா நம்ம நம்புவோமா? அடிச்சு சொல்லுவோம், இல்லைங்க அது காரம், எனக்கு அனுபவம் இருக்கு. சோ எந்த ஒரு விஷயத்திலையும் நாம அனுபவசாலி ஆகிட்டோம்னா எப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம என்ன ஆக மாட்டோமா? ஏமாற மாட்டோம். அனுபவி மூரத் கभी भी किसी भी परिस्थिति में अचल अडोल रहते हैं. அப்படிதான் சொல்லுவாங்க இல்லையா? ஒரு வயதான ஒரு முதியோர் வீட்டுல இருக்கிற பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கு பாருங்க. ஏன்னா அவங்க பல பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கிறாங்க. சோ நம்ம புதுசா ஒரு வழி ஒரு பிரச்சனைக்கு கண்டுபிடிக்க வேண்டாம். அதை அவங்க பெரியவர்கிட்ட போய் கேட்டா சொல்லுவார், தம்பி இதான்ப்பா, இது செஞ்சுட்டு போயிருப்பான், இதுதான் ஒரு விஷயமே கிடையாதுன்னு. ஏன்னா அவங்க அடிபட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி பாபா எனக்கு சொல்றாரு, ஞானத்துல நம்ம முதிர்ந்த நிலையில வரணும், மெச்சூரிட்டி நிலையில வரணும். அது எப்ப வரும்? பின்ன முரளி கேட்கிறோம், பாபா சொல்றாரு சிந்தன் பண்ணுங்கிறாரு. அது உள்ள ஜீரணமாகுது அந்த சாப்பாடு. அப்ப அது சக்தியை கொடுக்குது. அது அன்னன்னைக்கு சாப்பாட அன்னன்னைக்கு சாப்பிட்டு பாருங்க. அன்னன்னைக்கு முரளி, அன்னன்னைக்கு 2 பாயிண்டாவது பிராக்டிஸ் தாரணா பண்ணி பாக்குறேன். அப்ப அதுல இருந்து எனக்கு ஒரு அனுபவம் கிடைக்குது. இன்னைக்கு பாபா சொன்னாரு, மாஸ்டர் சர்வசக்திவான் எனக்கு ஸ்மிருதி மூலமாக அனைத்து பிரச்சனைகளையும் சுலபமாக கடந்து செல்லக்கூடிய ஆத்மா. அப்ப அதே ஒரு முரளியில் என்ன சொல்றாரு, வரதானத்தை நீங்க எவ்வளவு ரிவைஸ் பண்றீங்களோ அது உங்களுடையதாகுங்கிறாரு. சரி, இன்னைக்கு இப்படி வரதானம் சொன்னாரு. இன்னைக்கு நான் நினைச்சு பாக்குறேன், மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மா. அந்த நினைவு இருந்ததுன்னா சிச்சுவேஷன்ஸ் மெதுவா ஆயிடும். அப்போ இன்னைக்கு அதை நான் 2-3 தடவை நினைச்சு பாக்குறேன். திடீர்னு சாயந்தரம் ஏதோ ஒரு பிரச்சனை வருது. அப்ப பாபா சொன்னாரே, மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மான்னு நினைவு இருந்தா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அப்படியே நினைச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு நடக்கும், ஒரு மேஜிக் நடக்கும். சோ கேட்கிறோம், சிந்தன் பண்றோம், தாரணை செய்யறோம், அனுபவம் ஆகுது. அப்போ தினமும் ஒரு அனுபவம்னா ஒரு வருஷத்துலயே நம்ம எவ்வளோ பெரிய அனுபவசாலி ஆயிடும். 365 நாள் இருக்கு. டெய்லி சிச்சுவேஷன் வரும்ல. சரி, சிச்சுவேஷனே வரலனாலும் நான் ஏதாவது அன்னைக்கு ஒரு பிராக்டிஸ் பண்றேன் இல்லையா? இன்னைக்கு பாபா தேக சம்பந்தக்கோ பூல் மேரேக்கோ யாது கரோங்கிறாரு. அப்ப இன்னைக்கு சிச்சுவேஷனே இல்லை, ஆராம்சே இருக்கிற. இடையில ஒரு 10 நிமிஷம் ஆத்மா புள்ளி, இந்த தேக இல்ல, இவங்க யாருமே இல்லை எனக்குன்னுட்டு தேக சம்பந்தம் மறந்தேன், புள்ளி மட்டும் அப்படியே நடுவில் நிக்குது. பாபா எனக்கு உன்னை விட்ட யாரும் இல்லை, நான் ஆத்மா பாபா, இதை அனுபவம் பண்றேன். ஆக மொத்தம் என்ன சொல்றாரு பாபா, நீங்க அனுபவசாலி ஆகுங்க. அப்ப எந்த சூழ்நிலையும் உங்களை அசைக்க முடியாது. हलचल में नहीं आते क्योंकि सबसे बड़ी अथॉरिटी अनुभव है. மிகப்பெரிய ஒரு அதிகாரம், ஒரு அத்தாரிட்டி நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா அனுபவம். மிளகாத்தூள் இனிக்குன்னா நம்ம ஒத்துக்கவே மாட்டோம். அனுபவம். आवाहन करो, जिस समय जिस शक्ति का चाहिए वो सेकंड में सहयोगी बनेगी. அப்ப பாபா சொல்ற, அனுபவம் இருந்ததுன்னா நீங்க அந்த சக்தியை அப்படியே கூப்பிடுங்க. எந்த நேரம் உங்களுக்கு வேணுமோ அந்த சக்தி உங்களோட சர்வெண்ட் போல உங்க முன்னாடி ஜி ஹசூர் சொல்லும். நான் மாலிக் இல்லையா, நான் மாஸ்டர் இல்லையா, என்கிட்ட அதிகாரம் இருக்கு. அப்ப நான் கூப்பிட்ட உடனே அதை என்ன பண்ணோம், வந்துடும்.
அதனால இன்னைக்கு பாபா நம்ம சொல்ல வருது, முரளியினுடைய தாரணா அனுபவ். குணமோ சக்தியோ இதை நீங்க பிராப்தியோ அனுபவம் செய்து பாருங்க இல்லையா? நம்ம அனுபவி மூர்த்தியா. நல்லது. ஓம் சாந்தி.